மக்களே, உசைன் மணிமேகலை அவர்கள். சோ இவங்க வந்து சோசியல் மீடியால அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பிரபலங்கள். அது போன்ற ஒரு நல்ல கப்புள்ஸ் தான் உசைனும் மணிமேகலை அவர்களும். ரீசென்ட் டைம்ல என்ன ஆகியிருக்குன்னா, உசைன் அவர்கள் வந்து ஒரு முஸ்லிம்ங்க. அவர் வந்து இப்ப ரீசென்ட்டா சபரிமலைக்கு வந்து மாலை போட்டிருந்தாரு. அவர் அப்படி மாலை போடக்கூடிய விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால வந்து வைரல் ஆச்சு. அந்த இடத்துல வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து பேசுறது. அதாவது அதாவது ஒரு சமத்துவம், ஒரு சகோதரத்துவம் இதெல்லாம் வேணும்னு சொல்றவன் கண்டிப்பா அந்த கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு தேவையில்லாத கமெண்ட்ஸ் வந்து எழுதவே மாட்டான். பட் ஏதோ ஒண்ணு சொல்லணும். அவங்க வந்து இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களா? சோ அவங்க வந்து இந்த மதத்தை சார்ந்தவங்களா? சோ அவங்களுக்கு வந்து ஒரு முத்திரையை குத்திடுவோம். அவங்களுக்கு வந்து ஒரு சாயத்தை பூசிடுவோம். சோ அவங்க பேர்ல வந்து ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பிடுவோம் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கானுங்க. வந்து மதமா இருக்கட்டும், ஜாதியா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. நான் ஒரு மனுஷனா இருக்கேன்னா, நான் வந்து இந்து சார்ந்த சாமிகளையும் நான் கும்பிடுவேன். முஸ்லீம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களையும் கும்பிடுவேன். கிறிஸ்டின் சார்ந்து இருக்கக்கூடிய தெய்வங்களையும் நான் கும்பிடுவேன். இது வந்து ஒரு தனி மனித சுதந்திரம். என்னோட விருப்பம். அதுதான் என்னுடைய சுதந்திரம். சோ அந்த மாதிரி எல்லா மனிதர்களும் இருந்தா இங்க பிரச்சனையே வராது. அது போன்ற விஷயங்கள் வந்தா பண்ணாங்கன்னா, ஊக்குவித்து தான் தொலைங்களேன். அந்த இடத்துலயும் போயிட்டு தப்பு தப்பா கமெண்ட்ஸ் பண்ணி அப்படி என்னதான் என்னதான் பண்ண போறீங்க? அதாவது நண்பர்களே, இந்த இடத்துல வந்து சகோதரத்துவம் என்பது ரொம்ப முக்கியமானது. அது போன்ற விஷயங்கள் வந்து ஏற்படும்போது, அது போன்ற நிகழ்வு வந்து ஏற்படும்போது, தயவு செஞ்சு அத வந்து ஊக்குவிங்க. அத வந்து ஹைப் ஏத்துங்க. அத விட்டுட்டு இது ஒரு கான்ஃபிளிக்ட். இந்த பக்கம் நம்ம நிக்கிறோம் அப்படின்ட்டுலாம் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு செயல். அது போன்ற கேவலமான ஒரு விஷயத்த தான் இப்ப வந்து ஒரு சிலர் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இது கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது. இது வந்து ஒரு கேவலமான ஒரு செயல். மாற்று கருத்தே கிடையாது. உசைன் அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய இந்த செயல் வந்து சூப்பரான ஒரு செயல். சோ இப்படிதான் ஒரு மனுஷன் தான். நான் ஒரு மனுஷன். நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க பாத்தீங்களா? நான் இந்த தெய்வத்தையும் கும்பிடுவேன். அந்த தெய்வத்தையும் கும்பிடுவேன்னு இருப்பாங்க பாத்தீங்களா? அது உண்மையாவே வேற லெவலானது, சூப்பரானது. அதுதான் உண்மையான ஒரு சமத்துவம், ஒரு சுதந்திரம். அதே சமயத்துல உசேன் அவர்கள் வந்து ஒரு முஸ்லீம் அவரு. இதுவரைக்கும் மணிமேகலை அவர்களை வந்து நீ முஸ்லீம்க்கு மாறு அப்படி இப்படி எல்லாம் சொல்லி பேசினதாகவே இல்லையாம். சோ அது போன்ற நியூஸ் எல்லாம் கேள்விப்பட முடிஞ்சது. சோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு கப்பிள்ஸ்க்கு இந்த இடத்துல வந்து வாழ்த்துக்கள். இது போன்ற கேவலமா கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுட்டு போயிடுங்க.